முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவிப்புகளை வெளியிடுகிறார். அதனை பார்க்கலாம். உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளும் நபார்ட் வங்கி உதவியுடன் ஏற்படுத்தப்படும். இதற்காக நடப்பாண்டில் 108 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். 7 விவசாயிகளுக்கு தரமான இடுபொருள்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் உரிய நேரத்தில் சென்றடையும் வகையில் வேளாண் விரிவாக்க சேவையின் மேம்படுத்திட அரசு உரிய நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நடப்பாண்டில் 430 வேளாண் உதவி அலுவலர் பணியிடங்கள் தமிழ்நாடு பணியாளர் தேர்வு ஆணையம் மூலம் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவின் வழியில் செயல்படும் அம்மாவின் அரசின் சார்பாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்ந்த அறிவிப்புகள் இந்த மாமன்றத்தில் எழுதுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். 1. அரசின் சேவைகள் எளிதாகவும் விரிவாகவும் பொதுமக்கள் பெறுவதை மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவில் தன்னுடைய அரசின் கொள்கையாகவே ஏற்று செயல்படுத்தி வந்தார்கள். ஈரோடு மாவட்டத்தில் மாவட்ட பஞ்சாயத்து அலுவலகம், மாவட்ட ஊராட்சி வளர்ச்சி முகமை, எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு மையம், பால் கூட்டுறவு சங்க அலுவலகம், கைத்தறி மற்றும் துணிநூல் துறை, தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்க அலுவலகம், கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் அலுவலகம், வேளாண்மை துணை இயக்குனர் அலுவலகம், குடிநீர் வடிகால் வாரிய அலுவலகம், சமூக நலத்துறை அலுவலகம் உள்ளிட்ட இதர அரசு துறை அலுவலகங்கள் பல்வேறு இடங்களில் வாடகை கட்டடங்களில் இயங்கி வருகின்றன. மேற்கண்ட அலுவலகங்கள் ஈரோடு மாவட்ட ஆட்சியாளர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்திலேயே செயல்பட 52 கோடியே 96 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டங்கள் கட்டப்படும். இந்த கட்டடம் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றாண்டு விழாவினை குறிக்கும் வகையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கட்டடம் என்ற பெயரில் அழைக்கப்படும் என்பதை பெரு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2. மதுரை மாவட்டத்தில் செய்தி மக்கள் தொடர்பு துறை, தணிக்கைத்துறை, மாவட்ட கருவூலம், ஆதிதிராவிட நலன் அலுவலகம், வருவாய் கோட்டாட்சி அலுவலகம், மாவட்ட வழங்கல் அலுவலகம், மண்டல கலால் அலுவலகம் உள்ளிட்ட இதர அரசு துறை அலுவலகங்கள் பல்வேறு இடங்களில் வாடகை கட்டடங்கள் இயங்கி வருகின்றன. மேற்கண்ட அலுவலகங்கள் மதுரை மாவட்ட ஆட்சியாளர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்திலேயே செயல்பட 26 கோடியே 62 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டடங்கள் கட்டப்படும். இந்த கட்டடம் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை குறிக்கும் வகையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கட்டடம் என்ற பெயரில் அழைக்கப்படும் என்பதை பெரு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாமக்கல் மாவட்டத்தில் இந்து அறநிலைத்துறை, கைத்துறை மற்றும் துணிநூல் துறை, பட்டு வளர்ச்சித்துறை, தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழக கிளை அலுவலகம், கல்வித்துறை அலுவலகங்கள், பால்வளத்துறை, குடிநீர் வடிகால் வரி அலுவலகம், கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலகம் மற்றும் உள்ளாட்சி நிதி தணிக்கை உதவி இயக்குனர் அலுவலகம் ஆகிய அரசு துறை அலுவலகங்கள் பல்வேறு இடங்களில் வாடகை கட்டடங்கள் இயங்கி வருகின்றன. மேற்கண்ட அலுவலகங்கள் நாமக்கல் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்திலேயே செயல்பட 14 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டணங்கள் கட்டப்படும். 4. பேரிடர்களின் போது மாநில அரசு பல்வேறு துறைகளை ஒருங்கிணைந்து முறையான மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்கின்றது. பேரிடர் கால பாதிப்பு மிக அதிக அளவில் உள்ள போது மாநில துறையில் மட்டுமல்லாமல் தேசிய பேரிடர் மீட்பு படையிலும் மீட்பு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. பேரிடர்களின் போது ஏற்படுகின்ற இன்னல்களை குறைக்கும் விதமாகவும் பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு மிக துரிதமாக மீட்பு உதவிகளை உடனுக்குடன் கால விரயமின்றி அனுப்பிடவும் பாதிப்புக்குள்ளான பகுதிகளையும் மக்களையும் எளிதில் சென்றடைவதற்கும் உள்ளூர் நில பகுதி பற்றி நன்கு அறிந்திருக்கும் ஒரு தனி அமைப்பு தேவைப்படுகிறது. எனவே தேசிய பேரிடர் மீட்பு படை வழியில் ஏற்கனவே உள்ள மாநில பேரிடர் மீட்பு படையின் பலப்படுத்திடவும் மற்றும் பெரும் பேரிடர்களின் போது அனைத்து விதமான நடவடிக்கைகளில் உடனடியாக மேற்கொள்ளவும் காவல்துறையில் தனியாக ஒரு பட்டாலியன் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை என்ற ஒரு புதிய பெயரில் உருவாக்கப்படும். இதன் திறன் மேம்பாட்டிற்காகவும் தகவல் தொடர்பு மற்றும் மீட்பு உபகரணங்கள் வழங்குவதற்கும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 15 கோடி ரூபாய் வழங்கப்படும். 5. பருவநிலை மாறுபாடின் காரணமாக வரலாறு காணாத பேரிடர் நிகழ்வுகளை தமிழகம் சமீப காலமாக தொடர்ந்து சந்தித்து வருகிறது. மீட்பு பணியில் ஈடுபடும் பல்வேறு துறைகளின் திறன் மேம்பாட்டிற்காகவும் மீட்பு மற்றும் தகவல் தொடர்பு பணிகளை மேம்படுத்துவதற்கும் நவீன கருவிகளை தமிழ்நாடு அரசு மாநில பேரிடர் மேலாண்மை நிதியின் மூலம் வழங்கி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த வருடம் சென்னை மாநகராட்சி
தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீர் அகற்று வாரியம், கடலோர காவல்படை, வனத்துறை, பொதுப்பணித்துறை, ஊர்காவல் படை, நெடுஞ்சாலைத்துறை போன்ற துறைகளுக்கும் மற்றும் மாவட்ட ஆட்சியாளருக்கும் தகவல் தொடர்பு, தேடுதல் மற்றும் மீட்பு சாதனங்கள் உள்ளிட்ட நவீன கருவிகள் வாங்கிட 52 கோடியே 40 லட்சம் ரூபாய்